வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. முத்தமிழர் கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை திட்டம் இதுவரைக்கும் 1,16,00,000 மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பெற்று இருக்காங்க. இதையெல்லாம் நாம மக்கள் கிட்ட கொண்டு போய் பேசணும், சொல்லணும். இன்றைக்கு எதிர்கட்சிகள் கலங்கி போயிருக்கிறாங்க. குறிப்பாக மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம திட்டங்கள் எல்லாம் பார்த்து பயங்கரமா கோபம் வருது. வரத்தான் செய்யும், வேற வழி இல்லை அவருக்கு. மக்கள் நம்முடைய திட்டங்களை எப்படி கொண்டாடுறாங்க பார்த்து அவருக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது. நம்முடைய முதலமைச்சர்களை மக்கள் வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அவருக்கு அந்த வைத்தறிச்சல் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு கேள்வி கேட்கிறார். ஏன் எல்லா திட்டத்திற்கும் கலைஞர் பேரை வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்டிருக்கிறார். தன்னுடைய 96வது வயசு வரைக்கும் தமிழ்நாட்டுக்காக, தமிழ் மக்களுக்காக ஓயாது உழைத்த முத்தமிழர் கலைஞர் பேரை சூட்டாம நாம வேற யார் பேரை சூட்ட முடியும்? கூவத்துல ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி பேரை வைக்கலாமா? இல்ல மறைந்த தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எம்ஜிஆர் அவர் பேரையோ, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பேரையோ சூட்டினா, அவங்க பேரை வச்சா கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்க மாட்டார். அவருக்கு யார் பேர் வைக்கணும்? இப்போ மோடி பேர் வைக்கலாம், இல்ல அமித்ஷா பேர் வைக்கலாம். இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? எந்த நேரத்திலையும் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சேலத்துல ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு ஐடி ரெய்டு நடந்துச்சு. ரெய்டு நடந்து அடுத்த நாளே சொல்லிட்டாருங்க, கூட்டணி பத்தி இப்ப பேச முடியாது, தேர்தல் நெருக்கத்துல இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு ரெய்டு நடந்தா போதும், அதிமுகவை பாஜகவோட இணைச்சாலும் இணைச்சிருவாரு. அந்த அளவுக்கு தான் இருக்கிறது இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை. மக்களுடைய பணம் உடைய தாத்தாவுக்கு திரு கருணாநிதி அவர்களுக்கு நினைவு மண்டம் கட்டினீங்க, ரைட். ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தாரு, கட்டின ரைட். அவருக்கு 82 கோடி ரூபாயில நடுக்கடல்ல கொண்டு பேனா வைக்கிறீங்க. எழுதாத பேனா எங்க வச்சா என்ன? அதற்கு 82 கோடி தேவையா? அரசாங்கத்துடைய பணம் எப்படி வீணடிக்கிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதைத்தான் நான் கண்டிக்கிறோம். ஏன் உங்களுக்கு பேனா வைக்க வேண்டும் என்றது உங்களுக்கு எண்ணம் இருந்தா, திரு கருணாநிதி அடக்கம் செய்த நினைவு மண்டலத்திற்கு பக்கத்திலேயே ஒரு 2 கோடியில் ஒரு பேனா வச்சுட்டு போங்களே. ஏன் 82 கோடி ரூபாய் விவசாயிகள் இருந்தது பொதுமக்களிடத்திலிருந்து வசூலித்த வரி பணத்தின் மூலமாக 82 கோடி செலவழிக்கிறீங்க வீணா? அதற்கு மேலாக கார் பந்தயம், நாட்டுக்கு கார் தேவையா? கார் பந்தயம் தேவையா? இங்க இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு காலுக்கு போட செருப்பு கூட இல்லாத இருக்கிறோம். நம்முடைய விவசாயி, நம்முடைய பெண் தொழிலாளர்கள் வெயிலையும் மழையிலையும் இரவென்று பகலென்று பாராம ரத்தத்தை வீர்வையாக சிந்தி உழைக்கின்ற அந்த பெண்களுக்கு காலுக்கு காலணி கூட இல்லாத இருக்கிற நேரத்தில் நூற்றுக்கணக்கான கோடி செலவு செய்து கார் பந்தயம் நடத்த வேணுமா? அதுக்கு தான் நீங்க அரசாங்கம் நடத்துறீங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் உங்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துறீங்களா? இதை கேட்டா கோபம் வருது. எல்லாத்துக்கும் மேல வேடிக்கை என்னன்னா, அப்பா மகனை புகழ்ந்து பேசுறாரு, மகன் அப்பா புகழ்ந்து பேசுறான். இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் நடக்குது. அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்களே, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷ காளான் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்களே எங்களுக்கு அறிவுரை சொல்ற, அண்ணா திமுகவில் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில இருந்து பணியாற்றுவேன். திரு கருணாநிதி குடும்பத்திலே ஆண் வாரிசுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் உண்டு, பெண் வாரிசுகளுக்கு அதுவும் கிடையாது. ஆகவே உதயநிதி அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, நான் அடக்கம் தேவை. நான் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன், உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன். உங்களை போல் உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தால் நான் பதவிக்கு வரவில்லை. ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே, உங்களுடைய தந்தை ஸ்டாலின், உதயநிதிக்கு தாத்தா, 2 பேரும் இந்த அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுக்கு இந்த பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதீர்கள்.
நாவடக்கம் தேவை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை விமர்சனம் செய்து கொண்டிருந்தால் அதற்கு தக்க பதிலடி தொடர்ந்து கொடுப்போம். நீ செல்வ செழிப்பிலே வந்தவருக்கு உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா உழைப்பவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? கூட்டணியிலே இருப்பது காங்கிரஸ் கட்சி, கூட்டணியிலே திமுக இருப்பது காங்கிரஸ் கட்சியோடு. அண்மையிலே கருணாநிதியுடைய 100ஆண்டு விழா நாணய வெளியீட்டு விழா. யாரை கூட்டிட்டு வரீங்க? பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த அங்க இருக்கின்ற மத்திய அமைச்சரை கூட்டிட்டு வந்து நாணயத்தை வெளியிடுறீங்க. இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். ஏன்னா அந்த பணத்தை பாதுகாக்க வேண்டுமல்ல. இன்னொன்னு சொல்றார் திரு உதயநிதி இன்னைக்கு பேசும்போது, ரெய்டை கண்டு எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டாரு. ரெய்டை கண்டு நான் பயந்துகிட்டேன். நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்மையிலே ஒரு ரெய்டு நடந்தது. தவறுதலா பத்திரிகையிலே போட்டிருந்தாங்க. உடனடியா நம்முடைய மாவட்ட இளங்கோவன் அந்த பத்திரிகை மீது வழக்கு போட்டுக்கிறோம். அந்த தவறான செய்தி வச்சுக்கிட்டு நீங்க பேச வேண்டாம். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.